ஸோ ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோ வந்து ஒன்றும் பெருசாக கண்டென்ட்லாம் கிடையாது. நம்ம வந்து ஃபஸ்ட்லாம் நைட் ரைடு போவோம் அடிக்கடி. இந்த மாதிரி நைட் டைமில் வண்டி எடுத்துகிட்டு ஓஆர்ஆர் வருவோம். ஸோ நைட்டில் வந்து நம்ம வண்டி வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, மோட்டோ விளாக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் சும்மா ஒரு வீடியோ போடுவோமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இப்போ வந்து நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அண்ட் மார்னிங் வந்து ஒரு வீடியோ எடுத்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. கம்மிங் சண்டே வந்து இந்த மாதிரி ஷார்ட் ரைடு ஒன்று போகிறேன். ஸோ அதுக்காக வந்து யாராச்சும் வரதுனா வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா இந்த மாதிரி நைட்டில் வண்டி ஓடுறது, எவ்வளோ தனி ஃபீலாக இருக்கும். அண்ட் கோப்ரோவில் வந்து இந்த வாட்டி 4Kல ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் செட்டிங்ஸும் வந்து வேறு மாற்றிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அவுட் புட்டு. ஸோ இந்த வீடியோ நாளைக்கு வந்துடும். இப்படி தாங்க டெய்லி வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். காலைல வரும்போது வண்டி வந்து இப்போலாம் ஸ்லோவே கிடையாது, 100+ தான், 120 அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. எந்த பிரச்சனையும் வரல, அது வரைக்கும் சந்தோஷம். இன்ஜின் சவுண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது, செயின்லேயே சவுண்ட் வரல. ஏன்னா செயின் வந்து நான் லூப் பண்ணி க்ளீன் பண்ணுறோம் அடிக்கடி, வீக்லி ஒன்ஸ் ஆச்சு. ஸோ செயின் வந்து ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் செயின் வந்து மாற்றணும், ட்ரிப்பு போயிட்டு வந்து மாற்றிடுவேன். இப்போதைக்கு டைட் பண்ணி ஓட்டலாம். ட்ரிப்பு முடிச்சுட்டு வந்து தான் வண்டியில் நிறைய பொருள் மாற்ற வேண்டியது இருக்குது. ஹேண்டில் பார் மாற்றிடுவேன் கண்டிப்பாக. அது வந்து நான் பார்த்து வச்சுருக்கேன். மோட்டோ டிசின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்து டேரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு கிட்டை வந்து சேல் பண்ணுறாங்க. 2000 நினைக்கிறேன். ஸோ அது வந்து மாற்றலான் இருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா ஒரு கலர் வந்து ஒன்று பார்த்தாங்க வண்டிக்கு, பெயிண்ட்டு டாமினர் பண்ணியிருந்தார் ஒருத்தர், செம்மையாக இருந்துச்சு கலரு. ஸோ அந்த கலரை வந்து ஃபோட்டோ எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் வந்து பெயிண்ட் கலர் மாற்றிடுவேன் வண்டியில். நானும் வந்து வண்டி வாங்கி 4 years ஆக போதா, ஸ்டாக்காகவே இருக்குது இன்னும். ஆனால் ஏதாச்சும் பண்ணலான்னு பார்க்குறேன். பெருசாக ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை வண்டியில். வைசரு, ஹேண்டில் பாரு, ஸோ இந்த மாதிரி தான். ஸோ பெயிண்ட் கலர் வந்து மாற்றலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிளான் இருக்குது. ஸோ எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நாளைக்கு வந்து அந்த NSல வருவோம். ஒரு நாளைக்கு ஒரு வண்டி ஆல்டர்னேட்டிவ் டேஸில் கொண்டு வருவோம். நாளைக்கு முடிஞ்சால் அந்த வண்டியில் நான் வந்து லாக் பண்ணுறேன். அந்த வண்டி காமிச்சு ரொம்ப நாள் ஆகுதுல்ல. K நான் இது வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணதே கிடையாது கோப்ரோவில். ஃபர்ஸ்ட் டைம் வந்து 4Kல ரெக்கார்ட் பண்ணுறேன். தூரல் வேற போடுது. மழைக்குள்ளே வீட்டுக்கு போயிடணும். அண்ட் ரெயினாக்ஸில் வந்து ஒரு ரெயின் கோட் வரும், பால் பச்சை கலரில், செம்மையாக இருக்கும் அந்த கோட்டு. 1500 நினைக்கிறேன். ஸோ அதான் வந்து வாங்கலான் இருக்கேன். ரைடுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, டெய்லி யூசேஜ் கண்டிப்பாக தேவை. ரெய்னி சீசன் நிறையா, டெய்லி நஞ்சின்னு போகிறதா இருக்குது அடிக்கடி. அதனால் ரெயின் கோட் கண்டிப்பாக வேணும். டயர் மாற்றுறதுலேருந்து என்ன மாதிரி கார்னரிங் தெரியுமா டெய்லி. அப்போலோ கூட ஒர்த்து தாங்க. MRF ஒரு தனி இதுனா அப்போலோ வேறு மாதிரி. நான் போட்டது நார்மல் சேம் சைஸ் தான். இன்னும் நம்ம ஆல்ஃபா H1 அதுவும் இல்லாமல் அதிக சைஸ்லாம் போட்டோன்னு வைங்க, இன்னும் பயங்கரமாக இருக்கும். அன்றைக்கி ஒரு நாள் வந்து இப்படி தான் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கேன். ரிட்டன் வந்துட்டு இருக்கும்போது, ஆஃபீஸ் போகும்போது மார்னிங் டைமில் ஸ்க்ராம்ப்ளர் ஒருத்தன் ரேஸ் வந்தான். நான் டபுள்ஸு, அதுவும் இல்லாமல் 200cc அது 400. நான் ஒரு 140ல் போயிட்டுருக்கேன். அவன் வந்து ஒரு 155 160க்குள்ளே தான் போயிட்டுருப்பான்னு நினைக்கிறேன். 2 இடத்துல வந்து இந்த மாதிரி டிராஃபிக்கில் கேப் வச்சு வந்துட்டேன். ஸ்ட்ரெயிட் ரோட்டில் வந்து அடிக்க முடியல. டபுள்ஸ் வேறனா. ஸோ 140 மேலே போல பையன். ஃபஸ்ட்டு ரோடும் மோசமாக இருந்தது, இப்போ பரவாயில்ல. அங்கங்கே பேட்ச்லாம் கூட ஃபில் பண்ணிட்டாங்க. வண்டியில் வந்து பேக்கில் லெஃப்ட் சைடில் ஒரு காட் மாதிரி வரும்ல, பேக் டயர் லெஃப்ட் சைடில். ஸோ அது வந்து பெண்ட் ஆகிட்டு இருக்கு. என்ன ஆச்சுன்னா, லாஸ்ட் டைம் 2 பேர் வண்டி எடுத்துகிட்டு போயிருந்தோம். ரெண்டு NS எடுத்துகிட்டு போயிருந்தோம். அப்போ வந்து அங்கே ஆஃபீஸ்லேருந்து வர வழி ஓஆர்ஆர் உள்ள நம்ம தாம்பரம் போவோம் தெரியுமா, சந்து வழியாக. ஸோ அந்த சைடு வந்துட்டு இருந்தோம். ஒருத்தன் திடீர்னு சடன் பிரேக் வச்சிட்டான். நான் பிரேக் போட்டேன், இவன் வந்து சொருவிட்டான் பின்னாடி. கண்ட்ரோல் பண்ணவே முடியாது யாராலையுமே. ஸோ சொருவிட்டான், பெண்ட் ஆயிடுச்சு.
பெண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் சைட் ஃபுட் ரெஸ்ட் காலி. வண்டியில் வந்து ரைட் சைடில் பிரேக் ஃபுல்லாக காலி. பிரேக் போடுறதே மொத்தமாக வந்து ஒஞ்சிச்சு. ஸோ அதெல்லாம் வந்து மாற்றணும் நடுவில். அதெல்லாம் சின்ன சின்ன பொருள் தானேன்னு சொல்லிட்டு நான் லாக் பண்ணல. லெஃப்டில் பெண்ட் ஆகிருக்கு, அது வந்து மாற்றணும். அப்படின்னா கழட்டி இல்லாமான்னு பார்க்குறேன். எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கண்டிப்பாக மழை வரும் 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துக்குள்ளே. அதுக்குள்ளே நான் வீட்டுக்கு போய் ஆகணும். இப்போ வந்து புது ரோடு வரும். ஸோ இது வந்து ரீசெண்டாக இப்போ தான் போட்டாங்க, லாஸ்ட் வீக்கில். இது ஸ்ட்ரெச்சு செம்மையாக இருக்கும். ஃபஸ்ட்லாம் நான் ஸ்கூல் படிக்கும் போது ஓஆர்ஆர் எப்படி இருக்கும் தெரியுமா? சைக்கிள் வரும். அப்போலாம் ரோட்டில் ஒரு வண்டி போகாது. நாங்கள் மட்டும் தான் சைக்கிளை சுற்றின்னு இருப்போம் ஜாலியாக. இப்போ நாடானா ஓஆர்ஆர்லேயே டிராஃபிக் ஆகுது. நான் ஒரு 4 மந்த்ஸாக போயிட்டுருக்கேன் இந்த ரோட்டில் தான் ஒர்க்கு. டெய்லி வீக்லி ஒரு 2 ஆக்சிடென்ட் ஆச்சு பார்க்குறேன். எல்லாம் வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸ் தான். சைடில் இந்த மாதிரி இது இருக்குல்ல செவரு, ஸோ அதில் சொருவிடுறாங்க. என்னவோ தெரில. எப்பயுமே ஆம்புலன்ஸ் இருக்கும். ஒரு வாட்டி குட்டியானே கவுந்துச்சு ரைட் சைடில் பள்ளத்தில். சில இடத்துல ஸ்ட்ரீட் லைட்ஸும் இருக்காதா, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்ணும் தெரியாது நைட் டைமில். ஓஆர்ஆரே ரிஸ்க்கு தான் இப்போலாம். கீழே இறங்குறேன். இந்த ரோட்டில் கொஞ்சம் பேட்ச் போட்டுருக்கலாம். ரோடே வந்து மேடும் பள்ளமாக இருக்கும், ஒன்றுமே தெரியாது. மெட்ரோ கட்டுறானுங்க கட்டினே இருக்கானுங்க. எப்போ தான் முடிப்பாங்களோ. மெயினாக வந்து நான் இன்றைக்கி கோப்ரோ எடுத்துகிட்டு போனதே வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ப்ளஸ் கேஜெட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரில. ஆன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுதா. நான் காலைல ஒரு 1/2 hour சார்ஜ் போட்டு சரி வீடியோ எடுப்போன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். இன்றைக்கி வந்து டேட் என்ன எப்போ தெரியுமா இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன்? இருங்க சொல்கிறேன். 19 நினைக்கிறேன். ஆமாம், July 19th. இன்னும் கரெக்டாக ஒரு 1 month இருக்குது நம்ம ட்ரிப்பு போகிறதுக்கு. ஸ்டோரி போட்டிருப்பேன், பட் ஆனால் அதில் வந்து நான் பிளேஸ் தப்பாக போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பிளான் நாங்கள் மாற்றணும். அந்த கதைலாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். எங்கே போகிறோன்றதெல்லாம் வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். போன வாட்டி ரிவீல் பண்ணிட்டோம், பண்ணாமல் போனோம். இந்த வாட்டி ரிவீல் பண்ணிட்டு போட்ட பிளானை பக்காவாக சொல்லிட்டு தான் கிளம்ப போகிறோம். இன்கேஸ் அந்த பிளேஸ்க்கு யாராச்சும் போயிருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் சஜஷனாக சொல்லுங்கள். இந்த பிளேஸ்லாம் வந்து போங்க ப்ரோ பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுவும் வந்து ஆட் பண்ணிப்போம் அப்படியே. மெயினாக அதுக்காக தான் நான் ரிவீல் பண்ணுறேன், நான் ரிவீல் பண்ண மாட்டேன். டிராஃபிக் ஆகும் கண்டிப்பாக. அவ்வளோதான், இன்னொரு 5 minutes வீட்டுக்கு போயிடலாம். இன்றைக்கி சரியான டிராஃபிக் இவ்வளோ தூரத்துக்கு. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த அடுத்த வீடியோ வந்து என்னவாக இருக்குன்னா, சண்டே போகிறோம்ல ஃபால்ஸு, அந்த வீடியோ தான். யார் யார் வராங்கன்னு சொல்லிட்டு தெரில, பார்ப்போம். வரவங்கள கூப்பிட்டு போவோம். சரி ஓகே கைஸ், இதோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.